ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி புதுசாக கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லார் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிமெயில் ஆப் இருக்கும் டிஃபால்ட்டாகவே. இந்த ஜிமெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட் அக்கௌண்ட்டுன்னு ஸ்டார்டிங்லேயே கேட்கும். நீங்கள் எந்த மெயில் ஐடியும் கிரியேட் பண்ணலன்னா கேட்கும். அப்படி ஏற்கனவே பழைய மெயில் ஐடி கிரியேட் பண்ணி ஓப்பனில் இருந்ததுன்னா அது இந்த மாதிரி காட்டும். மேலே ரைட் டாப்பில் ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி ஐகான் காட்டுது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே நீங்கள் எத்தனை மெயில் ஐடி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது ஷோ ஆகும். இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட் அனதர் அக்கௌண்ட்டுன்னு கேட்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எந்த மெயில் ஐடி கிரியேட் பண்ணலன்னா ஆட் அக்கௌண்ட்டுன்னு டேரெக்டாகவே கேட்கும். உங்களுக்கு ஆட் அக்கௌண்ட் கேட்டால் ஆட் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் அனதர் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் கூகுள்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி செக்கிங் இன்ஃபோன் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் ஃபர்கெட் மெயில் கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். ஃபர்கெட் மெயில்னா நீங்கள் மெயில் ஐடி ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுங்க, இல்லை ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை வச்சு நீங்கள் பழைய மெயில் ஐடி ரெக்கவர் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் மை பர்சனல் யூஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிறத எப்போவுமே செலக்ட் பண்ணாதீங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலுமே பர்சனல் யூஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் கூகுள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் உங்கள் பேர் கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை என்ன நேம் கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை ஃபியூச்சரில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் அந்த யூடியூப் சேனல் நேம் கொடுத்தாலும் பரவாயில்ல. இது கூகுள் அக்கௌண்ட்டுக்கு தான். ஸோ ஒரு நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த பேஜில் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கேட்கும். இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு 2 மெயில் ஐடி கொடுக்கும். இதுவே உங்களுக்கு ஓகேனாலும் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்களே உங்கள் சாய்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. யூஸ் மொபைல் இருக்குது, உங்கள் மொபைல் நம்பர் வழியாக கிரியேட் பண்ணாலும் ஓகே. நான் கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பாட்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நேம் கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பர்சனல் யூஸுக்குன்னா உங்களோட பேர் போட்டு பக்கத்தில் ஏதாவது நம்பர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். நான் யூடியூப் சேனல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த நேம் கொடுத்துட்டு பக்கத்துலேயே @gmail.com டைப் பண்ணியிருப்பேன். அப்படி டைப் பண்ணக்கூடாது. அப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் ஆகாது, இந்த மாதிரி காட்டும். இப்போ @gmail.com நான் ரிமூவ் பண்ணிவிட்டு யூடியூப் சேனல் நேம் அப்புறம் நம்பர் மட்டும் போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு இது அக்செப்ட் ஆயிடுச்சு. அடுத்த பேஜுக்கு மூவ் ஆயிடுச்சு. இந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. மறக்காம இந்த ஜிமெயில் ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இப்போ இதுக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஜில் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேவ் மை வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி இன் மை கூகுள் அக்கௌண்ட். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்ல இல்லை குரோமில் ஃப்ளிப்கார்ட்டில் எதில் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சீக்கிரமாக என்ன சர்ச் பண்ணாலும் அது கிடைக்கிறதுக்கு தான் இது. அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே செலக்ட்லேயே இருக்குது, அப்படியே விட்டுருங்க. அதுக்கு கீழே ஆட் பர்சனலைசேஷன், ஷோ மீ மை பர்சனலைஸ்டு ஆட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் காட்டும். இதுவும் செலக்ட்லேயே வச்சுருங்க. யூடியூப் ஹிஸ்ட்ரி, சேவ் மை யூடியூப் ஹிஸ்ட்ரி இன் மை கூகுள் அக்கௌண்ட், இதுவும் செலக்ட்லேயே வச்சுருங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ராசஸ் ஆகி மொத்தமாக க்ளோஸ் ஆகும். இப்போ ஜிமெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ கிரியேட் பண்ண மெயில் ஐடி கிரியேட் ஆகிருக்கும். மேலே டாப்பில் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய மெயில் ஐடிஸ், ஓல்டு மெயில் ஐடிஸ் காட்டும். அதில் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண மெயில் ஐடியும் ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். கீழே கம்போஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் 2 ஆப்ஷனில் யாருக்கு மெயில் ஐடி சென்ட் பண்ணுறீங்களோ அவங்க மெயில் ஐடி போட்டு அது கீழே சப்ஜெக்ட் என்ன டாப்பிக்கோ அதை கொடுத்துட்டு அதுக்கு கீழே டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சென்ட் கொடுத்தீங்கன்னா மெயில் உங்களுக்கு போயிடும். இப்போ ஃபோட்டோ வீடியோ ஏதாவது ஆட் பண்ணணும், அட்டாச் பண்ணணும்னா சென்டுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி பின் மாதிரி இருக்குல்ல, இதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போகும். இதில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் சென்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போயிடும். ஜிமெயில் மட்டும் போதும், ஆல்ரெடி யூடியூப் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இப்போ தான் எல்லாமே புதுசாக ஓப்பன் பண்ணுறேன்னா ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னா என்னோட பழைய சேனல் ஷோ ஆகுது. இதில் மேலே ஸ்விட்ச் அக்கௌண்ட் இருக்குது. இதை கொடுத்து இப்போ நான் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணல அந்த அக்கௌண்ட் ஷோ ஆகும். அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதுதான் புதுசாக யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் பேஜ். நான் இந்த புது அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணோன்னா இப்போது எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. இதே மாதிரி தான் உங்களுக்கும் ஷோ ஆகும். இப்போ ஸ்டார்டிங்கில் நேம்
யூடியூப் சேனல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. கீழே ஹேண்டில்னு இருக்கு பார்த்தீங்களா, இது எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் நேம் யாராச்சும் சர்ச் பண்ணாங்கன்னா உங்கள் சேனல் நேமுக்கு டைரெக்டாக வந்து கொண்டு வந்துடும். அதுக்கு தான் இந்த ஹேண்டில். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் நேம் ஸ்டார்டிங்கில் இருக்கும், அதுக்கப்புறம் கடைசியில் ஏதாவது டைப் பண்ணுறதுனாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் பேக் ஸ்பேஸ் கொடுத்து. இப்போ கெட் ஸ்டார்டட் வந்து கொடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் பேக் அமுத்தி ஏதாச்சும் நம்பர்ஸ் டைப் பண்ணி வேற யாராச்சும் அதை எடுத்திருப்பாங்க, வராமல் கூட இருக்கலாம். வேற நம்பர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, டிக் மார்க் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் கெட் ஸ்டார்டட் கொடுங்க. யூடியூப் சேனல் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. மேலே சர்ச் பண்ணி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் யூடியூப் சேனல் செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பொறுமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.